நிபுணர் கார்த்திகேயன். நிறைவடைந்தது. ZGSின் பங்குச்சந்தை நிலவரம் குறித்து விளக்கம் தருகிறார் பங்குச்சந்தை நிபுணர் கார்த்திகேயன். மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரியே ஒரு வாரங்கள் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 10 டேஸாவே நான் கொடுத்த லெவல் என்னன்னா, நிஃப்டி 24,000 தாண்டி 24,300 பக்கமும் வந்த உடனே நான் சொன்ன முதல்ல நிஃப்டி கீழே விழுந்ததுன்னா 23,600 சப்போர்ட் வரும், மேலே ஏறிச்சுன்னா 24,800 25,000 ரெசிஸ்டன்ஸ் வரும். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட்ல வாங்கி ரெசிஸ்டன்ஸ்ல வித்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். தொடர்ந்து இதை தினந்தோறும் நம்ம மாலை முரசுல நான் கொடுத்துட்டு இருக்க இந்த வியூ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நம்புறேன். ஸோ இது பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. இது ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்றது. பட் என்னன்னா, ஃபண்டமெண்டல் நியூஸ் வந்ததுனால அது இறங்கிச்சு. பட் ஆனா அது இறங்குச்சுன்னா எவ்வளவு தூரம் இறங்கும் அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு போர் ஒரு மாதிரி ஒரு பதற்றம் இருந்தது. மார்க்கெட் அந்த 23,600 பக்கம் வந்தது. ஸோ அது தனிஞ்சது, பதற்றம் கொஞ்சம் குறைஞ்சது. ஸோ மார்க்கெட் எகைன் என்னாச்சு, ஃபாஸ்டா மூவ் ஆச்சு. பட் இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, மார்க்கெட்டை பொறுத்த மட்டும், நிஃப்டியை பொறுத்த மட்டும் டெக்னிக்கலா இது நம்ம ஃபண்டமெண்டல் ஆப்ஷன்ஸ்ல வரக்கூடிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு சொல்லக்கூடிய ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது. இப்போ டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டியை பொறுத்த மட்டும் 25,200 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா பார்க்கப்படும். அது 25,200 25,300 பக்கம் கொஞ்ச நேரம் அது ஒருவேளை மார்க்கெட் 25,000 தாண்டிச்சுனால் 25,200 போயிட்டு கரெக்டா போயிட்டு டார்கெட் வச்சு வெளியே வந்துடுவாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கு. ஆனால் அது தொடர்ந்து புல்லிஷா போச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டார்கெட்டே கிடையாது. 25,200 அப்புறம் டார்கெட் கிட்டக்க கிடையாது. அது 26,500 மேலதான் டார்கெட் நெக்ஸ்ட் இருக்கிறதுனால பொதுவா பாத்தீங்கன்னா நிஃப்டி அந்த 25,200 அது இறங்கிடலாம். ஆனா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையா வச்சு பார்க்கும்போது சைக்கலாஜிக்கல் நம்பர் 25,000 இருக்கிறதுனால அந்த 25,000 தாண்டதுக்கு கஷ்டப்படுது. லாஸ்ட் இயர் கூட 25,000 கிட்ட வரும்போது நிஃப்டி இதே மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகி கீழே விழுந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் 25,000 பிரேக் ஆச்சு. ஸோ அந்த 25,000 அப்படிங்கிறது ஒரு லேண்ட்மார்க் இல்லைங்களா, ஒரு முக்கியமான ஒரு நம்பர். ஸோ அவ்வளோ ஈஸியா அது பிரேக் ஆகாது. ஸோ இதே ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் நிஃப்டி கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. க்ளோசிங் நிஃப்டி என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, 24,200 இருந்து 24,800 தான் க்ளோசிங் இந்த வாரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, வியாழக்கிழமை. நன்றி, வணக்கம்.